ஹாய், இன்னைக்கு ஒரு ஹெல்தியான வாழைக்காய் சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். பொரியலுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை அப்படியே நல்லா வதக்கிட்டு பாருங்கள், வதங்கிருச்சு. இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன், பூண்டு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். நல்லா பொன்னிறமாக வர மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சிறுசாக நறுக்கி வச்ச வாழைக்காயை சேர்த்துக்கலாம். வாழைக்காய் தண்ணி விட்டு வேக வச்சு அதை வடித்து அப்படி செஞ்சால் அது நல்லா இருக்காது. வாழைக்காவுடைய அந்த விட்டமின் எல்லாம் அந்த தண்ணியிலே போயிடும். அதனால் நான் அப்படியே போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே மொள்ள கிளறி விடலாம். லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். அப்படியே மஞ்சத்தூள் அப்படியே கிளறி விடலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் மூடி வைக்க போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு இப்போ திறந்து பார்த்தா பாருங்கள் எவ்வளோ வெந்திருக்குதுன்னு. இப்போ நான் என் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடியும் உப்பும் சேர்த்துக்க போகிறேன். அப்படியே மொள்ள கிளறலாம். வாழைக்காய் சீக்கிரம் வெந்துடுங்க. நம்ம தண்ணி வச்சு வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. பாருங்கள் எப்படி நல்லா வதங்கி வந்திருக்குதுன்னு. நான் பாருங்கள் வாழைக்காய் எப்படி வெந்திருக்குதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா வெந்திருக்குதுன்னு. ஸோ வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சிங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.